ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து ஈவினிங் டு நைட் ரொட்டீன்ற மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்குறது சூப்பர் யம்மியான பன்னீர் ஃப்ரிட்டர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக இது நான் செய்யலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் காலேஜ்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது நான் என்னோடய கொலீக்ஸ், அதாவது மற்ற ஸ்டாஃப்ஸ் கூட வந்து வெளியே போயிருந்தோம். அங்கே வந்து டீ சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லோரும் கேப் பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து கடையில் பன்னீர் ஃப்ரிட்டர்ஸ் பார்த்தேன். சரி, சூடாக வந்து ஜீவன் கூட சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் அவனுக்காக வாங்கிட்டு வந்தது வீடியோவில் வந்து காட்டிட்டு டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம். அடுத்ததாக டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் வந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது கோயம்புத்தூர் போகும்போது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே இங்கே யூஸ் பண்ணிருந்த காஃபி தூள், டீ தூள், அப்புறம் உளுந்தங்கஞ்சி எல்லாமே ஊருக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா காஃபி தூள், டீ தூள் எல்லாம் என் மாமியார் வரை கேட்டிருந்தாங்க. உளுந்தங்கஞ்சி வந்து என் தங்கச்சி குழந்தை, அவள் வந்து இப்போ தான் 2 வயசு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அவள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றா. அதனால் உளுந்தங்கஞ்சி கண்டிப்பாக வேணும்னு சொல்லி என் தங்கச்சி சொன்னனால எனக்கு ஒரு பேக்கெட் உளுந்தங்கஞ்சி, என் தங்கச்சிக்கு அனுப்புறதுக்கு ஒரு பேக்கெட் உளுந்தங்கஞ்சி, அப்புறம் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபில்டர் காஃபி பவுடர் வந்து 500 கிராம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் வரும். 2 பவுச்சாக இருக்கும். காஃபியோட டேஸ்ட் வந்து அதோட மணத்தில் தான் இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்து இருக்கணும். நம்ம வந்து காஃபி பவுடர் ஓப்பன் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இல்லை 0% சிக்கரி இருக்குது. நான் நியர்லி 1 இயராக இந்த காஃபி தூள் யூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து அகாராவோட காஃபி மேக்கர். நான் பர்ச்சேஸ் பண்ணி 1 இயர் ஆகுது. நிறைய பேர் அந்த காஃபி மேக்கர் பற்றி கேட்டுட்ருக்கீங்க. நான் ஏற்கனவே டெமோலாம் போஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஜீவனுக்கு வந்து இப்போ எனக்கு டிகாஷன் இறங்கிட்டுருக்கு. ஜீவனுக்கு வந்து இந்த உளுந்த கஞ்சி வந்து செஞ்சு கொடுக்கலான்ட்டு ஒரு பேக் மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். இன்னொன்று வந்து நான் ஊருக்கு அனுப்பிச்சிடுவேன். இந்த உளுந்தம் கஞ்சி மிக்ஸில் பார்த்திங்கன்னா உளுந்து பருப்பு, ஜாகரி பவுடர் இருக்கிறதுனால நம்ம இனிப்பு சேர்க்க தேவையில்லை. அது இல்லாமல் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்காங்க. கொதிக்கிற தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தங்கஞ்சி வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணால் அது ஒரு மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது பண்ணிங்கன்னா திக்காக வரும். இது வந்து நீங்கள் சூடான பால்லையும் செய்யலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். லேடிஸ், ஜென்ட்ஸ் யார் வேணால் சாப்பிட்லாம். ஸோ இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எலும்பு வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது. உளுந்தில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குது. ஸோ என் தங்கச்சி குழந்தைக்கு வந்து வாங்கிட்டு போய் கொடுத்தப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டேஸ்ட்டு. சரி, நான் ஜீவனுக்கும் வந்து செஞ்சு கொடுக்கலாம், டெய்லி ஈவினிங் பார்த்திங்கன்னா உளுந்து கஞ்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்காகவும் ஒரு பேக் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு பவுலில் வந்து அந்த கஞ்சி ஆறிட்டுருக்கு. நான் அதில் பார்த்திங்கன்னா சுகர் எதுவுமே சேர்க்கலை. எனக்கும் நல்லா டிகாஷன் இறங்கி காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் காஃபி எடுத்துக்க போகிறேன். ஜீவனுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி தான் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி கால்சியம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இரும்பு சத்து வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய கீரை டெய்லியுமே எடுக்கலாம். இது வந்து அத்திப்பழம் பார்த்திங்கன்னா தேனில் ஊற வச்சது, ஃபிக் வித் ஹனின்னு சொல்லிட்டு த டிவைன் ஃபுட் வெப்சைட்டில் நான் ஒரு 1 மந்த் பிஃபோர் பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து எய்தர் காலையில் நம்ம வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்லாம், இல்லை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கவங்க, இஃப் சப்போஸ் அனிமிக்காக இருக்கீங்க, ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ப்ராடக்ட். ஸோ நான் இந்த வீடியோவில் காட்டின எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னோடய கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா செம்ம யம்மியான கடாய் மஷ்ரூம் செய்கிறேன். அதுக்கான ரெசிபி வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்துருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணணும். நான் பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் 2 மாதிரி விதத்தில் கட் பண்ணணும். அது நான் காட்டுறேன். இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வோக் வித் ஹேண்டில் இதில் பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, 1 ஏலக்காய் தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் 2 வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்ததை நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து
இதில் வந்து வதக்கணும். ஸோ இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா ஹீட் ஆகாது, அந்த ஓக் மட்டும்தான் வந்து ஹீட்டாக இருக்கும். நல்ல ஒரு ப்ராடக்ட். நிறைய கிரேவியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓக்கில் தான் செய்கிறேன். ஸோ இதில் ஏதாவது குக்வேர்ஸ் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நான் பர்ச்சேஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துர்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க இது வந்து எங்கே வாங்கினீங்க லிங்க் கொடுங்கன்னு, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப மினிமமான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. இதை செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக, எவ்வளோ டயர்டாக இருந்தால் கூட டின்னருக்கு வந்து இதை நீங்கள் செஞ்சிடலாம். இது சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஆப்பம் கூட வந்து இதை சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வந்து ஒரு தக்காளி பழம் நல்லா அரைச்சதை விழுதாக ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் இது வந்து கேட்ச் பிராண்டோடது, அது ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறமா சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் வந்து அந்த பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும். ஸோ இதில் ஒரு ட்ரிக் என்னென்னா, இப்போ இந்த வெங்காயம் தக்காளி விழுது அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துருக்கிற பவுடரெல்லாம் சேர்ந்து நல்லா வந்துட்டு உங்களுக்கு குக் ஆகி கொஞ்சமாக சால்ட்டு, அதாவது இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்க்கணும். பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் கிரேவி வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மெத்தட்லேயே செய்யுங்க, அப்போ தான் சூப்பராக வரும். இதில் இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஒரு பேக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதை அப்படியே சேர்த்துட்டேன். சேம் இதே மெத்தட் தான் பார்த்திங்கன்னா கடாய் பன்னீர் ரெசிபிக்கும் வரும். இஃப் சப்போஸ் மஷ்ரூம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பன்னீர் வச்சு செய்யலாம். ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ணுற ரெசிபிஸ்லாம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது முக்கியமாக ஜீவனுக்கு நான் செய்கிற ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னீர் மஷ்ரூம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்குது, ஏன்னே தெரியல. ஸோ இப்போ வந்து பெரிய வெங்காயம் வெஜ்ஜஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேப்சிகம் வந்து கட் பண்ணி நம்ம இந்த மஷ்ரூம் சேர்க்கும் போதே சேர்த்துடணும். அது மேலே கரம் மசாலா தூள் போடுறேன். கரம் மசாலா தூள் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கக்கூடாது, அது ஒரு மாதிரி கசந்த டேஸ்ட்டு வந்துடும். கொஞ்சமாக மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிறேன். பிரியாணி செய்யும் போதும் பார்த்திங்கன்னா நீங்கள் கரம் மசாலா தூள் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்புறமா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க. எண்ணெயில் போடும்போது தான் நம்ம பிரியாணி சாப்பிடும்போது ஒரு மாதிரி கசந்த டேஸ்ட் வரும். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு குக் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆப்பக்கல் வச்சுட்டு அதில் ஆப்பம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த மஷ்ரூம் அப்புறம் கேப்சிகம் ஆனியன் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். இதுதான் நம்மளோட ட்ரிக்கு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் பீஸ் வந்து அப்படியே ஆட் பண்ணுறேன். இந்த பட்டர் வந்து ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணும்போது செம்ம சூப்பர் டேஸ்ட்டில் அந்த டிஷ்ஷை தூக்கி கொடுக்குது. பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து கீயும் சேர்க்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஆப்பக்கல்லும் நான் இப்போ ரீசெண்டாக அந்த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் வாங்கி உங்களுக்கு சீசனிங் பண்ணது தான். நல்லா வருது. இதில் நல்லா கிறிஸ்பியாக ஆப்பம் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வருது. அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸ் வந்து எப்படி நாம் சீசனிங் பண்ணி மெயின்டைன் பண்ணணுன்ட்டு. அது இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழையை தூவிட்டு அதுக்கப்புறமா ட்ரைடு மேத்தி லீவ்ஸும் க்ரஷ் பண்ணி போட்டேன். அது வந்து நான் ஷூட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ உங்கள்கிட்ட அந்த ட்ரைடு மேத்தி லீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்துக்கோங்க. அதுதான் அந்த ஃபைனலாக நமக்கு அந்த வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கடாய் மஷ்ரூம் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நானே எதிர்பார்க்கல. ஸோ அந்த மெயின் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மஷ்ரூம் கேப்சிகம் மறுபடியும் ஆனியன் ஆட் பண்ணணும். ஃபைனலாக நம்ம பட்டர் ஆர் கீ ஆட் பண்ணிவிட்டு ட்ரைடு மேத்தி லீவ்ஸ் வந்து க்ரஷ் பண்ணி போடணும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி ஏதாவது வீடியோ நான் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வரும். நீங்கள் பெருசாக இப்போல்லாம் கமெண்ட் கூட பண்ணுறதில்ல. நான் அதுவும் வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் வீடியோ பார்க்குறதே பெரிய விஷயம். ஸோ அதனால் நான் கமெண்ட்ஸ் கூட பெருசாக எதிர்பார்க்குறதில்ல. ஆனால் ஒரு சில வீடியோஸில் மட்டும் நான் ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பேன் ஒரு சில விஷயங்கள் மேலே. உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இந்த வீடியோவையும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நைட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறமா பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோயம்புத்தூர் கிளம்புறதுக்கு முன்னாடி எப்போ க்ளீன் பண்ணேன்னு கூட நான் மறந்துட்டேன். ரொம்ப பிஸியாக இருந்தனால க்ளீன் பண்ணவே முடியல. பட் இந்த கவுண்டர் டாப் க்ளீனிங்க்கு எனக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 20 to 25 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நைட்டு முடிச்சு வச்சுட்டு தூங்கிட்டேன் அப்படின்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைக்கலாம். ஸோ இந்த க்ளீனிங் முடியறதுக்குள்ளே நான் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் மோட்டிவேஷனல் வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த மிடில் கிளாஸ் அப்புறம் லோயர் மிடில் கிளாஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சொந்த வீடு எப்படியாவது வாங்கிடணுன்ற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்குது. இது வந்து நான் உள்பட எல்லாருக்குமே அப்படி தான். ஸோ அந்த சொந்த வீடு ஆசையில் பார்த்திங்கன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க, பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து சம்பாதிச்சாதான் வீடு வாங்க முடியும், அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா பெங்களூரில் இருக்கிற ஃப்ளாட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணப்போ என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வாங்குகிற சம்பளத்தில் தான் சேமித்து இந்த வீடு நான் வாங்கியிருந்தோம். அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ சேல்ரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே நாம் எப்படி வந்துட்டு பட்ஜெட் பண்ணி சேவ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த சொந்த வீடு கனவு நிறைவேறுறது. ஸோ இந்த சொந்த வீடு வர்றதுக்கு முன்னாடி நான் 2 வாடகை வீட்டில் இருந்தேன். கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா 2 வாடகை வீடு. ஃபஸ்ட்டு இருந்த வாடகை வீடு வந்து என் ஹஸ்பண்டு நான் மேரேஜ் ஆகி வர்றதுக்கு முன்னாடியே பார்த்து வச்சுருந்தாரு. அது ஒரு அப்பார்ட்மெண்ட். அதில் வந்து நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் குடியிருந்தோம். அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி பூஜை இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது. எல்லாருமே மிடில் கிளாஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, பிலோ மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. நிறைய வந்து வேலைக்கெல்லாம் லேடிஸ் போயிட்டுருந்தாங்க. ரொம்பவுமே ஒரு மந்த்தை வந்து ரன் பண்ணுறதே கஷ்டம். ஏன்னா பெங்களூரில் வாடகை கொடுத்து ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் லேடிஸும் வேலைக்கு போவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே ஏதோ செஞ்சிட்ருந்தாங்க. அது வந்து ஒரு 12 வீடு இருக்கிற மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அதில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இன்ஜினியராக ஒரு எம்என்சிக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நடுவில் வேலை போச்சு. அப்புறம் நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சி நான் சேமிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ எங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து எங்ககிட்ட இருக்க தானே செய்யும். இப்போ ஜீவனுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்குவோம். அந்த வீட்டில் இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நான் பணத்தை சேமித்து எனக்குன்னு ஒரு 2 வீலர் வந்து ரெடி கேஷாக கொடுத்து நான் வாங்கியிருந்தேன். இது கூட நான் 5 வருஷம் முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் சொல்லியிருந்தேன். எதுவுமே நாங்கள் வந்து லோனோ கடன் வாங்கியோ கிரெடிட் கார்ட்லேயோ பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை. அப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ 2 வீலரோட ரேட் வந்து 62,000 ரூபா. என்னால் மறக்க முடியாது. 2012ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 62,000 ரூபா கேஷ் வந்து நான் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட சேலரியில் மிச்சம் பண்ணி எடுத்து வச்சு என் கையில் அந்த அமௌண்ட்டு சேர்ந்ததுக்கப்புறமா அதை கொண்டு போய் கொடுத்து வண்டி எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, ஜீவன் அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்கேஜி சேர்க்க போகிறோம். ஸோ அவனை வந்து வேனில் போடுறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. எனக்கு பயமாக இருந்தது. நான் தான் கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வருவேன். அதுக்காக வந்து 2 வீலர் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இப்போது ரீசண்டாக எனக்கு வந்து இப்போது சென்னையில் மழை வந்தப்போ கூட அந்த நியூஸ் சேனலோட கமெண்ட் செக்ஷன்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது படிக்கும்போது. என்னோடய ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் பாவம் ஏழைகள் வீட்டுக்குள்ளேயெல்லாம் தண்ணி போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏழைகள் பாவம், அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஆப்வியஸாக அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்க பாவம் தான், அது இல்லைன்னுலாம் நான் சொல்லவே இல்லை. பட் அதே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்டு வாங்கியிருக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயெல்லாம் தண்ணி போயிருந்தப்போ அந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா பணக்காரங்களுக்கு அப்படி தான் வேணும், அது இந்த ஒரு கமெண்ட் அதில் இருந்தது, பணக்கார நாய்களாக சாவுங்கடா அப்படின்ட்டு. எனக்கு அது சொல்லக்கூட விருப்பம் இல்லை. எப்படி அந்த மாதிரி எழுத முடிஞ்சது அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு, அது வார்த்தையில் சொல்லவே முடியாது. சொந்த வீடு வாங்குறாங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறாங்க. அதை வந்து சர்வசாதாரணமாக இப்போ யாருக்குமே பணக்காரங்கன்னா பிடிக்கவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. ஆனால் எல்லாருமே பணக்கார ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம்.
நம்ம பணம் சம்பாதிக்கிறக்கும் பணக்காரங்க ஆகிறக்கும் ட்ரை பண்ணும்போது பணக்காரங்கனாவே ரொம்ப மோசம், பணம் சம்பாதிக்கிறதே ஒரு மோசமான பாவச்செயல்ன்ற மாதிரி ஏன் போர்ட்ரே பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. நான் என்னோடய லைஃப்பில் பார்த்தது பார்த்திங்கன்னா பணக்காரங்க ஏழை நல்லவங்க கெட்டவங்க அந்த மாதிரி பாகுபாடெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் கேரக்டரை வச்சு தான் அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படியே டிசைட் ஆகும். அது பணத்துக்கும் அந்த கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி நல்லவங்களை பார்த்தேன்லாம் சொல்ல முடியாது. நிறைய மேலே பொறாமை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே இருக்கவே முடியாமல் அந்த வீட்டை வந்து நாங்கள் காலி பண்ணுற அளவுக்கு எங்களை பண்ணாங்க. அங்கேருந்து காலி பண்ணி வேறு ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து அங்கேருந்து சேமித்து இந்த சொந்த வீடு வாங்கி வந்தோம். ஸோ இது வந்து ஒரு எல்லாருமே பணக்காரங்கன்னு சொல்லலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இல்லை 3 பெட்ரூம் ஃப்ளாட் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, லேடிஸும் வேலைக்கு போகிறாங்க. அவங்கவுங்க வேலை உண்டு, அவங்க வீடு உண்டுன்னு இருக்காங்க. இங்கே வந்து அந்த மாதிரி நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணலை. ஸோ உங்களோட கருத்து என்ன? ஸோ நான் சொல்ல வர்றது, நீங்கள் ஏழைகளாகவே இருக்க விரும்புகிறீங்களா, பணக்காரங்களாக வளர விரும்புகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி பணக்காரங்களாக நீங்கள் ஆகிற பட்சத்தில் இந்த உலகம் வந்து மோசமானவங்களாக போர்ட்ரே பண்ணுது. பணக்காரங்கனாவே மோசம் அப்படின்னு போர்ட்ரே பண்ணுது. அதையும் ஏற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், பணம் வந்து யாருக்குமே ஈஸியாக வரதில்லை. அதுக்கு பின்னாடி கடினமான உழைப்பு இருக்குது. அது மக்கள் பார்க்குறதே கிடையாது. ஒருத்தங்க வந்து பணம் சம்பாதிச்சு மேலே வந்ததுக்கப்புறமா அவங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலை தான் பார்க்குறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற கடின உழைப்பை பார்க்குறதே இல்லை. இதுதான் என்னோடய ஒப்பீனியன். உங்களோட கருத்து என்ன? நீங்கள் சந்தித்ததில் ஏழைகள் எல்லாருமே ரொம்ப நல்லவர்களாகவும் பணக்காரர்கள் எல்லாருமே ரொம்ப மோசமானவர்களாகவும் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா? தயவு செஞ்சு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கள். ஸோ அப்போ நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏழையாக தான் இருக்கணும். பணக்காரங்க ஆனீங்க அப்படின்னா உங்களை வந்து உலகம் மோசமானவர்களாக சித்தரிக்கும். டு யூ வாண்ட் டு ஸ்டே புவர் ஆர் க்ரோ ரிச்? இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். பிப்ரவரி மந்த்துக்கான க்ராசரிஸ் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதையும் இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் வந்து இந்த க்ராசரிஸ் பர்ச்சேஸை விரும்புகிறீங்க, அதுக்காக தான் காட்டியிருக்கேன். பிப்ரவரி மந்த்துக்கான க்ராசரிஸ் பார்த்தரலாம். நிறைய பேர் க்ராசரிஸ் பர்ச்சேஸ் வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ண சொல்லி கேட்குறனால இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா 3627 ருபீஸ் வந்திருக்கு. என்னென்னு காட்டுறேன். இந்த தடவை வந்து தமிழ்நாடு பொன்னி அரிசி பாயில்டு ரைஸு 5 kg வந்து ஒரு பேக்கு, 1 kg வந்து 2, ஸோ டோட்டலாக 7 kg. ஆர்கானிக் இட்லி அரிசி வந்து 2 கிலோ 1, 1 கிலோ 1, ஸோ மொத்தம் 3 கிலோ. இது வந்து ஜீவனுக்கு ஸ்கூலுக்கான ஸ்நாக்ஸு. நிறைய பேர் காட்டின உடனே அது அன்ஹெல்த்தி அந்த மாதிரி சொல்வீங்க. ஸோ எதாவது அன்ஹெல்த்தியாக இருந்தால் நீங்கள் வாங்க வேண்டாம். பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு வந்து டாட்டா சம்பன் வாங்கியிருக்கேன். உளுந்து பருப்பு வந்து முழு உளுந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். எனக்கு இது 2 மாதத்துக்கு வரும். 1 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அரை கிலோ இருந்தால் போதும். நம்ம வந்து ஒரு பங்கு, அது மீன் 4க்கு 1 பங்கு, 4 பங்கு இட்லி அரிசி 1 பங்கு உளுந்து போடுறோன்னா இது வந்து 3/4 பங்கு போட்டால் போதும். நிறைய மாவு ஆகுது. அதே மாதிரி சாம்பார்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த பருப்பு போட்டால். ஆனால் வந்து காஸ்ட்லி தான், பட் குவாலிட்டிக்காக நான் வாங்கிட்டுருக்கேன். சர்க்கரை 1 கிலோ தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா போன மாதம் நாங்கள் ஊருக்குலாம் போயிட்டனால லாஸ்ட் மந்த் வாங்கின சர்க்கரைலாம் மிச்சம் இருந்தது. நாட்டு சர்க்கரை டீக்கு யூஸ் பண்ணுவோம், அது வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன். இது பிக் பாஸ்கெட்டோட பிராண்டு. எண்ணெய் பார்த்திங்கன்னா சஃபாலோவோடது 1 லிட்டர் பேக் 2. செக்கெண்ணெய், ஹெல்த்தியான செக்கெண்ணெய் வந்து எனக்கு சேர மாட்டேங்குது. ஸோ ஹெல்த்தியாக செக்கெண்ணெய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதே வாங்கிக்குவாங்க. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸு இது வாங்காத அது வாங்காத அப்படின்ட்டு. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்க அதையே கன்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா கொஞ்சம், நிலக்கடலை கொஞ்சம். இது வந்து ஃப்ரீயாக வந்திருக்கு இந்த தடவை, ஃப்ரீ ப்ராடக்ட்டு. நான் ஆர்டர் பண்ணலை. மல்லி, கடுகு, மிளகு வாங்கியிருக்கேன். ரசப்பொடி காலி ஆயிடுச்சு, அரைக்கணும். சீரகம்லாம் நிறைய இருக்குது, போன தடவை வாங்கினதே. டாட்டா சம்பனோட தோசை மிக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் பிக் பாஸ்கெட்டில் இருந்தது. இது 2மே நான் வாங்கி ட்ரை பண்ணி ரொம்ப பிடிச்சனால மறுபடியும் வாங்கிட்டுருக்கேன். உண்மையாகவே டின்னர் நம்மளால் செய்ய முடியல, ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது, லேடிஸ்க்கு அந்த 3 days ப்ராப்ளம்லாம் பார்த்திங்கன்னா சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எமர்ஜென்சிக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பேக் நான் வீட்டில் வச்சுக்கிற மாதிரி பார்ப்பேன். இது வந்து ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு 5 நிமிஷத்தில் நம்ம தோசை ஊற்றலாம். அடை தோசை மாதிரி தான், ஆனால் நல்லா மொறுமுறுன்னு வருது. பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு பேக்கில் வந்து மேக்ஸிமம் மினிமம் 10 நீங்கள் வந்து திக்காக ஊற்றுனீங்கன்னா
நல்லா லேசாக ஊற்றுனீங்கன்னா ஒரு 12 தோசை வருது. இதுலேயே பெரிய பேக் கிடைக்குது. நான் சின்ன பேக் வாங்கியிருக்கேன். இப்போ புட்டு மேக்கர் வாங்கினதுலேருந்து மாதம் புட்டு வாங்கிட்டுருக்கோம், டபுள் ஹார்ஸ் பிராண்டோடது. அப்புறம் சேமியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட்ச் பிராண்டோட மிளகாய்த்தூள் எல்லா மந்த்து வாங்குறது. இந்த தேங்காய் பால் எமர்ஜென்சிக்கு வாங்கி வச்சுப்பேன். நமக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு டைம் இல்லை, டக்குன்னு வேணும், பாயாசத்துக்குலாம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். வினிகர் வாங்கியிருக்கேன், டபுள் ஹார்ஸ் பிராண்டு. நான் குக்கிங்கை விட நான் நான்வெஜ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது வினிகர் ஊற்றி தான் க்ளீன் பண்ணுவேன். ஃபிஷ் எல்லாம் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இது குக்கிங் வினிகர் தான், குக்கிங்கில் யூஸ் பண்ணுற வினிகர். அப்புறம் டாய் கிளீனிங் மிஸ்டர் மசிலோட எல்லா ப்ராடக்ட்டுமே க்ளீனிங்கில் நல்லாயிருக்கும். கிச்சன் கிளீனர் ஒன்று இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கும். லைசாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் இது துணி துவைக்கிறதுக்கு சர்ஃபெக்சல் மேட்டிக் 1 லிட்டர் எனக்கு 1 மந்த்துக்கு கரெக்டாக இருக்குது. இதுதான் எப்போவுமே வாங்குகிற ஸ்பாஞ்சு. உங்களுக்கு வெசல்ஸ் எல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகாது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். ஜீவனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நூடுல்ஸு, கெச்சப்பு, அப்புறம் துணி துவைக்கிற சோப்பு சன்லைட் பிராண்டு, இது கேரளா பிராண்டு. கை நமக்கு இதாகாது, ஹார்ஷாக இருக்காது, அந்த இரிட்டேஷன்லாம் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். சோப்பு 20 ருபீஸ் தான் நினைக்கிறேன். பேஸ்ட்டு குளிக்கிறதுக்கு எனக்கு நான் டீ சீக்ரெட் சோப்பு வாங்கியிருக்கேன். இது ஒரு தடவை ட்ரை பண்ணேன், நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ட்ரை ஸ்கின்ன்றனால அது இப்போதைய கிளைமேட்டுக்கு நார்மலாக கெமிக்கல் சோப்லாம் போட்டால் ரொம்ப ட்ரை ஆகும். இது ஹோம்மேடு. இது இந்த பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் மவுத் ஃப்ரெஷ்னர், இதுவும் பிக் பாஸ்கெட்டோட பிராண்ட். அவ்வளோதான்.